ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வைகாசி விசாகம் அன்று வாங்கக்கூடிய முக்கியமான 5 பொருட்கள். இந்த பொருட்களை வாங்கினாலே வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதனால் நீங்கள் தவறாமல் இந்த பொருட்களை வாங்குங்க. முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து எந்தெந்த பொருட்களை வாங்கி என்னென்ன செய்யணும், என்னென்ன தானங்கள் செய்தால் நல்லது, இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். வைகாசி விசாகம் அப்படின்றது முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். விசாக நட்சத்திர தினத்தில் முருகப்பெருமான் அவதரித்ததுனால இந்த வைகாசி மாதத்திற்கு மிக மிக விசேஷமானது. முக்கியமாக இந்த நாளில் சில பொருட்களை நம்ம வாங்கி வீட்டில் வைத்தாலே நமக்கு செல்வங்களை பெறக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. தவறாமல் இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நம்முடைய வீட்டிலையும் வாழ்க்கையிலையும் நம்ம வியாபாரம் செய்கின்ற இடத்துலையும் செல்வ வளம் பெருகணும், மகிழ்ச்சி இருக்கணும். செல்வ வளம் அப்படின்றது பணமும் இருக்கணும், நமக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகணும். இது எல்லாமே நமக்கு கிடைத்தாலே அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய விசேஷமான இந்த தினத்தில் அனைத்து கோவில்கள்லையும் கோலாகலமாக விசேஷமாக பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு கோவில்கள்லையும் முருகப்பெருமான் மிகவும் அழகாக காட்சி தருவார். அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும்னா தவறாமல் அனைவரும் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் தொழில் சிறக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க சுவாமி மலைக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. திருமண தடை இருக்கிறவங்க பழமுதிர் சோலைக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. எல்லா விதமான மங்களங்களும் எனக்கு பெருகணும் அப்படின்னு சொல்கிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. வருமானம் அனைத்துமே எனக்கு பெருக வேண்டும்னு நினைக்கிறவங்க பழனி முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. சரி, நம்ம என்ன செய்யணும் வைகாசி விசாகத்தன்று அப்படின்றத பார்த்துடலாம். வைகாசி விசாகம் அன்று அதிகாலை வேளையிலேயே எழுந்து குளித்து விட்டு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம். இந்த விரத முறையை எப்படி கடைபிடிப்பது அப்படின்றத ஏற்கனவே நான் பதிவுகள் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் விரதமும் இருக்கலாம், அன்றைய தினம் அந்த விரத முறையை எப்படி இருப்பது அப்படின்றதும் நம்ம சேனலில் பதிவு கொடுத்தேன், பாருங்கள். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை பார்த்து பயன்பெறுங்கள். எளிமையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ஒரு பொழுது உணவு நீங்கள் சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தியானம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு, அதாவது முருகனுக்கு படைத்துவிட்டு அதை நம்மளும் சாப்பிடலாம். வருகின்ற ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருகின்றது. அதனால் இந்த வைகாசி விசாகத்தன்று கந்த சஷ்டி கவசத்துடன் சேர்ந்து கந்தகுரு கவசமும் பாராயணம் பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு உரிய அனைத்து பாடல்களும் இந்த நாளில் நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 சிறந்தது. எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. சரி, என்ன பண்ணணும், நமக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா நல்லது நினைக்கும்ன்றதை பார்த்துடலாம். 6 நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. இது வீட்டில் செல்வத்தை பெருக்கச் செய்யும். முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான், அவருடைய அருளும் நமக்கு கிடைக்கும். வைகாசி விசாகம் அன்று நீங்கள் சில பொருட்களை வாங்கிட்டு வாங்க. காலையில் எழுந்து முதல் வேலையாக வாங்கினாலும் சரி, இல்லை மாலை நேரத்திற்குள்ளே இந்த பொருளை நீங்கள் வாங்கினாலும் சரி, வீட்டில் நன்மைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிற நல்ல சக்திகள், நல்ல ஆற்றல்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. அதனால் எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயம், சுபகாரியங்கள் அனைத்திலுமே இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா அது கல்லுப்பு. முதலாவதாக கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. துவரம்பருப்பு, இது நம்ம செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். அதனால் துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்து அதையும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கிட்டு வந்து அதையும் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். நெய்வேத்தியமாக இதையும் வைத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அடுத்தது நீங்கள் சர்க்கரை கூட வாங்கலாம். இனிப்பு அப்படின்றது சர்க்கரையாக கூட வாங்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்தது மஞ்சள், குங்குமம், இதுவும் மங்களகரமான பொருட்களை நமக்கு வாங்கும் பொழுது மங்களங்களை பெற்றுத்தரும். அடுத்தது இதனுடன் சேர்த்து
ஏலக்காய் வாங்கலாம், அப்படி இல்லைனா பச்சை கற்பூரம் வாங்குங்க. இது வந்து மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு பொருள். முடிந்தால் இந்த 5 பொருட்களும் வாங்குங்க. வாங்கிட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இல்லைனா இதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். வெள்ளி வாங்க முடிஞ்சால் வெள்ளி வாங்குங்க. இல்லை நீங்கள் தங்கம் வாங்க முடியும், நாங்கள் தங்கம் வாங்குறதா இருக்கோமா அப்படின்னா அன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குங்க. தாம்பூலம் வைத்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். 2 வெற்றிலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம் வைத்து முருகப்பெருமானுக்கு படைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும், உங்கள் குடும்பத்திற்கே கிடைக்கும். அதனால தான் நீங்கள் தவறாமல் இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்றது ஐதீகம். அதனால் இந்த தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை கோவிலில் சென்று தரிசித்துட்டு வரணும். அதாவது முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் எல்லாமே நடக்கும். அதில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. அன்றைய தினம் தானம் கொடுங்க. தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம், சர்க்கரை பொங்கல் தானம் கொடுக்கலாம், நீர்மோர் தானம் கொடுக்கலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தானத்தை அன்றைய தினத்தில் பண்ணுங்கள். இந்த 5 பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அன்றாட தேவைக்கு இந்த பொருட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகப்பெருமானுக்கு உரிய சிவப்பு நிற மலர் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இந்த சிவப்பு நிற மலர் அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமானது. அரளிப்பூ, செம்பருத்திப்பூ, வாசனையான மலர்கள், மல்லி இதெல்லாம் வைத்து தாமரை முடிந்தால் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பமே இருக்காது. குருவாக நினைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தருவார். அதனால் அனைவரும் தவறாமல் முருகனை வழிபாடு செய்யுங்கள். இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.